ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நாளைக்கு அடுத்த மூமெண்டம் இப்போ ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட், ஓகே. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி 26,140 அப்படின்ற லெவல் வந்து அப்படின்ற லெவல் வந்திருக்கு. ரைட்டு. இப்போது இந்த டைரெக்ஷனில் இந்த ட்ரேட்லேருந்து எத்தனை பேர் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பும் சரி, கிட்டத்தட்ட 11 மணிக்கே நான் என்ன மென்ஷன் பண்ணிக்க உங்களுக்கு அதில் ஓகே, இது என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டா. ஓகே, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, உங்களுக்கு நோ ட்ரேட் டுடே, க்ளோஸ் த சிஸ்டம். ஏன்னா ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குது. நம்ம அங்கே ரேஞ்சில் ஆக்சுவலாக நம்ம பை சேல் எதையும் பண்ண முடியாது. டவுன் சைடு பண்ணியிருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுருவீங்க. டவுன் சைடு நான் பண்ணல, ஏன்னா எனக்கு சேஃபர் ஜோனாக தெரியல. இந்த இடத்துல டவுன் சைடு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் இடத்துல காலையில் வந்துச்சு. சரி, ஆனால் இந்த ட்ரேட் நான் எடுக்கல. ரீசன் என்னன்னா, எனக்கு டவுன் சைடு பிளானே கிடையாது. எனக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. ஓகே, இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு அப்பர் சைடு பிளான், ஒரு 220 240 இந்த ரேஞ்சு மேலே அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணியிருந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சு கீழே வந்தனால எந்த ட்ரேடும் எடுக்கல. நான் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் எதுவும் டச் பண்ணவே இல்லை. அது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஜோனில் நம்ம கை வைக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ டவுன் சைடு ஏன் சார் எடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஷீட் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நேற்று சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா, நேற்று எங்கே சப்போர்ட் எடுத்தாங்க? நேற்று சாயங்காலம், அது ஒரு 2:50 3 மணி அந்த லெவல். அந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும். ஓகே, சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகலை, இன்னும் அங்கே தான் இருக்காங்க. சப்போர்ட் பிரேக் டவுன் அப்போ நம்ம இந்த ரேஞ்சில் கட் பண்ணிக்க நம்ம ஷார்ட் எடுத்து அவ்வளோ சேஃபாக இருக்காது. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை இங்கே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுது. அகைன் இன்னும் சப்போர்ட் எடுத்தாங்க, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கேல்குலேஷன் பண்ணால் நமக்கு ப்ரைஸு இந்த மாதிரி வருது. அப்போது மார்க்கெட்டு ஒரு ஹையில் போயிட்டு மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகி நிற்குது அப்படின்னா, மேபி ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்க முடியாது. சரி, நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து டவுன் சைடு வருமா சார் அப்படின்னா, டவுன் சைடு வந்தால் கூட நான் பிரேக் டவுன் எடுக்க மாட்டேன். ஓகே, சப்போஸ் கீழே வந்துட்டு இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போக சொல்ல நமக்கு பிரேக் அவுட்டில் ட்ரேடிங் எடுத்து ஒரு நம்ம 2 டார்கெட் மேலே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் இந்த ஏரியாவில் நம்ம டார்கெட்டை புக் பண்ணணும். ஸோ டவுன் சைடு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் இன்றைக்கி கண்டிப்பாக தெரிவிச்சிருந்தேன் நான். ரைட்டுங்களா? சரி, இதில் நெக்ஸ்ட்டு மூமெண்டம் இதுவாக ஓகே சார், இன்றைக்கி ப்ரைஸும் முடிஞ்சிச்சு, ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஜோனை கொஞ்சம் பெருசாக மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜோன் இப்படி மார்க் பண்ணிங்க. இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இதுக்குள்ளே நம்ம பை சேல் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ சொல்ல நிறைய ஸ்டாப் லாஸஸ் நிறைய ஹிட் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே போனால் பை எடுக்கலாம், இதுக்கு கீழே சேல் பை, மேலே பை சேல் இந்த மாதிரி ஓவர் ட்ரேடிங் பண்ண வச்சுட்டே இருக்குங்களே. ஏன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்டான கேல்குலேஷன் வராது. ஒரு சின்ன ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு ட்ரெண்டே ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய ரேலி கொடுத்துச்சு. நேற்று பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது, 220 230 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அப்போது ப்ரைஸு இந்த ரேஞ்சில் இருக்கிறவர்களும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. அதாவது 26,120 தாண்டி வெளியே போகணும், அல்லது 26,200 தாண்டி வெளியே க்ளோசிங் கொடுக்கணும். இதுக்கு வெளியோ இல்லை அல்லது இதுக்கு மேலே அல்லது இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்க சொல்ல எந்த ட்ரேடும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய வியூஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, இதில் வேறு என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம்? அதாவது ஒரு மேலே அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான். மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக 220 240 ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்றப்போ, நம்ம இதில் இந்த புதுசாக மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் கேப் இந்த கேப் க்ரியேட் பண்ணிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா திரும்ப நமக்கு லோ ப்ரைஸ் கிடைக்கணும், நம்ம டாப்பில் போய்ட்டு ஹை ப்ரைஸில் பை பண்ணி மாட்டிக்கூடாது. அப்போ நமக்கு ரேஞ்ச் மேலே போகணும், ரீடெஸ்ட் வரணும், ரீடெஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம பை சேல் எதுவும் பண்ணி மாட்டிக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கூட பார்த்தீங்கன்னா நேற்று ரேஞ்சுக்குள்ளே தான் அதுவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று லாஸ்ட்டு மார்க்கெட் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துல அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி எல்லாருமே இந்த ஒரு எமோஷனல்ஸில் ஒரு இன்றைக்கி நல்ல முதல் நாள் நம்ம ஒரு லாபத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில்
பை எடுத்து பை செல். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து ரேலி பண்ண விட மாட்டாங்க. ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். பிரேக் அவுட் அப்படின்னா என்ன சார் நெக்ஸ்ட்டு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து 60,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம அந்த 60,000 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அப்படியே 60,000 அப்படின்னு அப்படி கொடுத்துறாது. இது மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் அந்த 60,000 போய் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வெளியே வர வரலும் எந்த ட்ரேடும் கிடையாது. ஏன்னா நேற்று கண்டினியூஷன் ரேலி பார்த்திங்கன்னா அந்த இந்த ரேலியோட கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் சின்னதாக பேஸ் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டில் நாளைக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எந்த ட்ரேடும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். நான் பண்ணுறதுக்கு பிளான் இல்லை. என்னோடய பிளான் என்னன்னா இதுக்குள்ளே எதுவும் பண்ண மாட்டேன் நான். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸில் கூட அவள் தான் ப்ரைஸு இந்த ரேஷன்ஸ் ஏரியா ஒன்று இருக்குதுல்ல 85,600 இந்த லெவல் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸு இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா இந்த ரேலியோட பேஸ் இது. ஓகே, மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். கீழே வந்ததுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுள் தான் என்னுடைய பார்வையில் எஸ்லேயும் தெரியுது. ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய 1:2 ரிஸ்க் வைங்க. ஓகே, ஸோ இதை விட நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போது இன்றைக்கி கேட்கலாம் சார், நிறைய பேர் வந்து அந்த 1 மினிட் வந்து மேலே போச்சு சார், 200 EMA ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் வந்து மேலே தான் போச்சு. ஆனால் அந்த 1 மினிட்டை பிரேக் அவுட் ஆச்சா இல்லையா நீங்களே பாருங்கள். அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ காமிக்கிறேன். உங்களுக்கு 1 மினிட் டைம் ஷிஃப்ட் பண்ணால் கூட 200 EMA லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே உங்களுக்கு கேண்டில் வந்துச்சு, ஆனால் அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த 200 EMA லைன் வச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் போகவே இல்லை. நமக்கு இது மேலே போனால் தான் நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அந்த பாதி கேனிலோட லோ ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி 1:2 டார்கெட் இருக்குது. இதெல்லாம் சம் எட்ஸெட்ரா ப்ளா அந்த 1 மினிட் மேலே க்ளோஸ் வச்சு தான். எப்போ அந்த 1 மினிட் தாண்டி கீழே வந்துச்சோ நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அகைன் ஒரு வேளை அந்த செகண்ட் கேனில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடந்தால் சேம் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மார்க்கெட் இந்த இடத்துல என்ன தான் நீங்கள் சாயங்காலம் வேலை குட்டி காரணம் வச்சாலும் நமக்கு ட்ரேடிங் கிடையாது, அந்த செட்டப் கிடையாது. அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.